ஃப்ரெண்ட்ஸ், இது பாத்தீங்கன்னா இறால செஞ்ச ஊறுகாய். இது எப்படி செய்யணும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. இப்போ வாங்க நம்ம இறால் ஊறுகாய் எப்படி செய்யணும் பார்க்கலாம். சுவையோட எந்த பொருளையும் கெடாம வச்சு சாப்பிடுறதா ஆரம்பத்தில் வெஜிடபிள் ஆரம்பிச்சு இப்போ நான்வெஜ்லயும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஊறுகாய்க்கு முக்கியமானது தண்ணி சேர்க்காம ஃபைனலா கைப்படாம வச்சு சாப்பிடணும். அப்பதான் அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். இப்போ இறால தண்ணி இல்லாம ட்ரை ஆக்கி ஊறுகாய்க்கு ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. முதல்ல 1 கிலோ இறால நல்லா பிழிஞ்சு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு கிளறி ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காத்துல உலர வச்சுக்கலாம். இப்ப கடாயை எடுத்து அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் காலிட்ட எண்ணெய் சூடானதும் இறால போட்டு பொரிச்சுக்கலாம். முக்காப்பதம் பொரியணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்ப எடுத்துடலாம். இறால ரொம்ப சுக்கா வைக்க கூடாது. ஓரளவு முக்காப்பதம் லப்பர் மாதிரி இருக்கணும். இப்படி 5 நிமிஷத்துல வந்துடும். ஊறுகாய் செய்யும் போது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம சேர்க்கக்கூடிய கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இதெல்லாம் தண்ணி இல்லாம ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஒருவேளை ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போறதுக்கு இது கூட காரணமா இருக்கலாம். அதனால இந்த டிப்ஸை மறந்துடாதீங்க. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் லைட்டா வறுத்து அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு கொரகொரன்னு பொடியாக்கி எடுத்துக்கலாம். இப்ப இறால பொரிச்ச சட்டியை வச்சு அந்த எண்ணெயோட எக்ஸ்ட்ரா அலையாத்தி நல்லெண்ணெய் 100 ml ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் 5 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, கையோட அரைச்ச கடுகு உளுந்து, அப்புறம் 100 கிராம் பொடிசா வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஊறுகாயை கைப்படாம வெளியே வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு 3 மாசம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அதே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா 6 மாசம் வரைக்கும் சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு கணக்கு தான். ஆனா நாம இந்த ஊறுகாயை 2 நாள்ல வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம். அந்த அளவு டேஸ்டா இருக்கும். இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி வதங்கி இருக்கணும். இப்ப பொரிச்ச இறால சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி வினிகர் 3 டேபிள் ஸ்பூன், அதோட லெமன் சால்ட் 1/4 டேபிள் ஸ்பூன். லெமன் சால்ட் அப்படிங்கிறது ஒரு வகையான லெமன் ஃபிளேவர் உப்பு. கடையில கிடைக்கு வாங்கி பயன்படுத்திக்கங்க. இப்போ ஊறுகாய்க்கு தேவையான உப்பு போட்டு ஒரு கிளறி கடைசி மிளகாத்தூள போட்டு லைட்டா கிளறி இறக்கி தயிர் சாதத்துக்கு சைடு சாப்பிட்டா அடடடா சுவையான இறால் ஊறுகாய் ரெடி. இப்ப தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சுருக்குன்னு இருக்கணும். கடைசியா மிளகாத்தூள் 10 கிராம் தூவி ஒரு கிளறிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான இறால் ஊறுகாய் ரெடி. இறால் ஊறுகாய் ரெடி ஆச்சு. பாருங்க, டேஸ்ட் பண்ணலாம். போட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை சீக்கிரமா சேர்த்துக்கணும். கடைசியா மிளகாத்தூள போட்டு ஒரு கலர்னதும் ஊறுகாயை இறக்கிடுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை செஞ்சு பார்க்க வேண்டிய ரெசிபி. நாள் ஆக இன்னும் சூப்பரா இருக்கும். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.